இன்றைக்கி அத்திக்காயில் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அத்திக்காய் இரத்த சோகையை குணப்படுத்தும், இரத்தத்தை சுத்திகரிக்கும், மலச்சிக்கலை போக்கும், ஆறாத ரணத்தை கூட ஆற்றும், மாதவிலக்கு பிரச்சனையை சரியாக்கும், உடல் உஷ்ணத்தை குறைக்கும். இப்போ ஒரு பேனில் 1.5 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம அத்திக்காயை க்ளீன் பண்ணிடலாம். அத்திக்காயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காம்போடு இருக்கும். இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கிறது சின்ன சின்ன அத்திக்காய். இந்த காம்பை கிள்ளிட்டு கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கல் உப்பு போட்டு அதில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது கருக்காமல் இருக்கும். இப்போ கட் பண்ணிங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா நடுவில் இந்த மாதிரி இருக்கும். அதில் தான் விதை இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதில் பூச்சி இருக்கும். கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணுங்கள் நல்லா. சில இதில் பூச்சி இருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு இன்றைக்கி சின்னது கிடச்சிருக்கு. பெருசாக இருந்ததுன்னா நிறைய விதை இருக்கும் அதில். இப்போ இந்த அத்திக்காயை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு துண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பை வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அத்திக்காய் அரைச்சோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே ரெடி பண்ணி வச்சோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் வச்சு ஒன்று ஒன்றா போட்டு 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு எடுத்துருங்க. இப்போ சூப்பரான அத்திக்காய் வடை ரெடி. குழந்தைங்க கொடுத்தீங்கன்னா இதில் அத்திக்காய் இருக்குன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.